எங்க ஸ்வேதாவை காணோம். ஸ்வேதா அண்ணா பாத்துக்கோங்க, இது ஒரிஜினல் கிடையாது. நைட்டு பயந்துடக்கூடாது. அக்கா ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்டியன் பிரைடை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய முதல் கிறிஸ்டியன் பிரைட் விலாக் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயே முன்னாடி நிறைய பண்ணியிருக்கோம். அது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்கோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் ஒரு ஃபுல் விலாக் கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோவை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறோம் யூடியூப்பில். ஸோ நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி ராமநாதபுரம் வந்தோம் ஈவெண்ட்டுக்காக. ஸோ இந்த தடவை வந்து டீம் மெம்பர்ஸ் அதிகமாக வரல, பிகாஸ் இது ரொம்ப பீக் முகூர்த்தம். ஸோ நமக்கு செப்பரேட் ஈவெண்ட்டும் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து பிரைட்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் தனித்தனியாக அலாட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் சாரட்ரிபிஸ்ட் வந்திருந்தோம். ஸோ 2 பர்சன் தான். அதனால் வந்து தனியாக ஒரு வீடியோ டீமும் ஃபோட்டோகிராஃபி டீமும் கூட்டிகிட்டு வரல, பிகாஸ் இது பீக் பிஸியாக இருந்ததுனால. ஸோ அதை நான் எப்போயுமே ட்ரைபாடும் கொண்டு வருவேன், இப்போ பர்சன்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா. ஸோ வந்து ட்ரைபாடில் தான் ஃபுல்லாகவே வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ஃபுல் மேக்கிங்காகவே இருக்கும். ஸோ எதுவுமே மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படியே அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்ளீட் மேக்கிங்குமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இவங்க கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கண்ணில் கட்டியிருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி பெருசாக இருந்தது. அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மறைக்க முடியுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஐஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் பண்ணி, அதே மாதிரி வந்து லேஷஸ் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக கொஞ்சம் பெரிய லேஷஸ் எல்லாமே வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து மறைச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது அது சுத்தமாகவே தெரியல. அதே மாதிரி கிறிஸ்டின் வெட்டிங்கிறதுனால நமக்கு மேக்கப் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதே மாதிரி சர்ச்குள்ளே நடக்கிறதுனால ஏசி இருக்காது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மேக்கப்பாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கிறிஸ்டியன் ஒயிட் கவுனுன்றதுனால ஐஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு மைல்டு சில்வர் பேஸ்ட் வித் ப்ரௌன் பேஸ்ட் வந்து ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஐப்ரோஸ் அவங்க கொஞ்சம் ஷேப்பாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரைட்டாக பண்ணியாச்சு. ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து கேர்ள்ஸு நல்ல பவுன்ஸியாக வால்யூமாக கேர்ள்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இவங்களுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக வந்து ஆன் டைம் தான் ரீச் ஆகணும். ஸோ வந்த உடனே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு வித்தின் 1 to 2 minutesலேயே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுத்தமாக நமக்கு டைமிங் இல்லை. ஸோ சைமல்டேனியஸாக மேக்கப்பும் ஹேரும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வரதுக்கு முன்னாடி ப்ரைடு வந்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ரெடியாக இருக்க சொன்னோம். அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான கிளைண்ட்டு இவங்களுமே. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஏர்லியாகவே கிட்டத்தட்ட 10 to 11 months முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பிளான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் வெட்டிங் காலையில், அதுக்கப்புறம் வந்து மதியானம் க்ரூமோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரிச்சுவல் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் சேஞ்ச் ஓவர். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேக்கப் சேம் தான். பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேர் ட்ரிப்பிங் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஹேர் சேஞ்ச் ஒன் பண்ணுறோம், லிப்ஸ்டிக்கு, அதே மாதிரி வந்து ஐஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஓவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்ஸுமே வந்து நம்ம பின்னாடி வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரைடுக்கு வந்து நெக் மேட்சிங்குமே கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன் எல்லா கிளைண்ட்ஸுக்குமே. ஸோ இவங்களுக்கு நெக்கில் வந்து பிக்மெண்ட் இருந்தது. அதனால் வந்து நல்லா ப்ராப்பராக கன்சீல் பண்ணி நல்ல ஃபுல் கவரேஜ் பேஸுமே அங்கேயே கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபேஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு சரி வந்து நெக்கை வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. பிகாஸ் டவல் வச்சு கவர் பண்ணியிருந்தோம் ட்ரெஸ்ஸை. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் விசிபிலிட்டி ஏரியா இருக்கோ, எங்கெல்லாம் தெரியுதோ ஃப்ரண்ட்டு பேக்கு, ஸோ அதே மாதிரி இயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக வந்து முடிச்சுக்கலாம்னு சொன்னோம். நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணணுன்னாலுமே வந்து பேஸ் முடிச்சுட்டு ஃபேஸ் பண்ணும் போதே நெக்குமே மேட்ச் பண்ணாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஸோ அதே மாதிரி இவங்க ஸ்கின் கலருக்கு ஸோ அதே மாதிரி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம டீப்பாக போயாச்சு இந்த லுக்குக்கு. ஈவினிங்க்கு டிஃப்ரெண்ட்டாக போயிட்டோம்.
ஸோ சர்ச் வெட்டிங் லுக் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலையும் ஒரு ஸ்பெஷலான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ட்ராவல் விளாகும் போட போகிறேன், ட்ராவல் பிரைடல் விளாக். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் பெருசாக ட்ராவல் பண்ணுறது வந்தது போனது எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலை. ஆடுமே வீடியோவுமே நம்ம பேசிக்காக எடுக்கவே இல்லை, யாருமே இல்லாததுனால. ஸோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சர்ச் வெட்டிங் லுக் பிடிச்சிருந்ததா, சாரி லுக் பிடிச்சிருந்ததான்னு கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். lashes வச்சு கவர் பண்ணிட்டேன். நைஸ். உனக்கு நாங்க மேட்ச் ஆவோமா? ஏய் லைனா நிக்கும்போது மேட்ச் ஆகும். பின்னாடி ஒளி ஓட்டத்தை எடுக்க முடியாது. இப்படி வந்து ஏய் ஆக மொத்தம் அவளுக்கு போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கலாம் மூணு பேரும். அப்படி வாங்க, அப்படியே